சார், லாயர் சார், சார். அடட தம்பி, வாங்க 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 வாங்க, உட்காருங்க. கம் ப்ளீஸ். டீ சாப்பிட்றீங்களா? இல்ல பரவாயில்ல சார். அப்புறம் சொல்லுங்க, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது எப்பவும் போலதான். இத்தனை வருஷ கம்பெனி, எனக்குன்னு ரெகுலர் கிளைண்ட்ஸ், அதையும் தாண்டி நிர்வாகத்தை வளர்க்க மேல் மேலும் நான் படுற கஷ்டம், கூடவே என்னோட ஸ்டாஃப்ஸ், அதுவும் நம்ம பிரசாத் மாதிரி துருதுருப்பான டெடிகேட்டட் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு அந்த ஏரியாவில் கவலையே இல்லை சார். குட். உங்க சின்ன வயசுல ஒரு நிர்வாகத்தை இவ்வளவு பெருசா வளர்க்கறது பெரிய விஷயம். வளர்த்த நிர்வாகத்தோட பேரை தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் இப்ப முக்கியம். கண்டிப்பா சார். அச்சர சுத்தமா நீங்க சொன்ன இதே வார்த்தையை தான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மணல்ல இருந்து எதை வேணாலும் எடுக்கலாம், ஆனா முதல்ல மணல் எடுக்கிறதாண்டா முக்கியம்னு சொல்லுவாரு. என்னோட சின்ன வயசுல அதெல்லாம் எனக்கு புரியல சார். ஆனா இப்போ மணல்ல இருந்து எதை எடுக்கிறோனோ இல்லையோ, மணலை கயிறா திரிச்சிருவேன் சார். இது இந்த நம்பிக்கை தான்ப்பா ஒரு மனுஷனுக்கு முக்கியம். மத்தவங்க பார்வையில இது அதிகபட்சமா தெரியலாம். பல பேருக்கு உன்னோட இந்த வார்த்தை, உன்னோட பேச்சு, உன்னோட நடவடிக்கைகள் இதெல்லாம் திமிரா கூட தெரியலாம். சில பேர் உன்னோட இந்த பேச்சுக்காகவே தைரியமா உங்ககிட்ட பிசினஸ் பண்ணலாம். நாம ஒரே ஆள் தான். பார்க்கிறவன் ஒவ்வொருத்தன் பார்வையில நாம வித்தியாசப்படுறோம், அவ்வளவுதான். நீ உன் பாதையில் போய்கொண்டே இரு. பிறர் உன்னை பற்றி எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருக்கட்டும். யாரோ சொன்னது எப்பவோ படிச்சது சார். நான் அதை தான் எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பாலிசி. கணேஷ், உன்னை உங்க அப்பா நல்லா வளர்த்திருக்காரு. ஆமா, அப்பா என்ன பண்றாரு? இல்ல சார், அப்பா இல்ல, இறந்து போயிட்டாரு. வஞ்சகத்தோட வலையில விழுந்து போன வீரன் சார் எங்க அப்பா. சாரிப்பா, ஐ எம் வெரி சாரி. ஆனா அவர் போனாலும் அசைக்க முடியாத வாரிசை உருவாக்கி தான் போனாரு. ஆமா சார், பல பேரை நான் அசைச்சு காட்டணும்ல, அதுக்காகத்தான். அதை விடுங்க சார். ஆமா, உங்களுக்கும் அந்த தேவராஜுக்கும் என்ன சார் பகை? இதை தெரிஞ்சுக்க தான் வந்தியா கணேஷ்? சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு சொன்னீங்க நீங்க, அதனால கேட்டேன். அது பொது பகன் வேற சொன்னீங்களா, அதான். உனக்கும் அவன் பகை, எனக்கும் அவன் பகை. அதனால அது பொதுப்பகை ஆயிடாதுப்பா. காரணங்கள் வேற வேற. கேட்டது தப்பா இருந்தா சாரி சார். சரி சரி, உனக்கு நான் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன்ல? ஆமா சார். மேட்டர் நான் டிக்டேட் பண்ணிட்டேன். என் ஜூனியர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பிரசாத் கிட்ட சொல்லி அனுப்புறேன்.
நீ என் ஆபீஸ்க்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன்னா நான் அனுப்பிச்சிடுறேன். வீட்டுக்கு வராதன்னு சொல்லாம சொல்றீங்க. கிரேட் சார், நீங்க வலிக்காம ஊசி எடுத்து குத்துறீங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா நான் அதை தப்புன்னு சொல்ல போறதில்ல. சரி சார், நான் வரேன். ஆபீஸ்க்கு அங்கதான் சார், அங்கதான். என்னையா தூக்கம் வரலையா? தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல லட்சுமி. ஏயா? என்ன கேள்வி இது லட்சுமி? மனசு முழுக்க பாரத்தை ஏத்தினாலும் அது கண்ணில் தான்மா தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா அந்த பணத்தால தான் பிரச்சனையா? பணத்தால பிரச்சனை இல்லம்மா, அது நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மட்டுமா ஆசைப்பட்டேன்? நீங்களும் தானே ஆசைப்பட்டீங்க. கண்ணம்மாவும் ஆசைப்பட்டது தானேயா? ஆசைப்பட்டதுதான், புரியுது. ஆனா இந்த பணத்தை யார் கொடுத்தா, எப்படி வந்துச்சு இவ்வளவு பெரிய பணம் அப்படின்னு கேட்கும்போது எதையும் மறைக்க முடியாதுல்ல லட்சுமி. உன் அண்ணன் கதையெல்லாம் நான் சொல்லிதானே ஆகணும் லட்சுமி. கண்டிப்பாயா. எதுக்காக மறைக்கணும்? அதை எப்படி மறைக்க முடியும்? நம்ம தேவைக்கு உதவாத பணம் இருந்தா என்ன, இல்லாம போனாதான் என்ன? தேவைக்கு தானே பயன்படுத்தியிருக்கோம். லட்சுமி, 4 சவத்துக்குள்ள வாழ்றோம்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 சவர் தானே லட்சுமி. புரியலையா? எனக்கு எதுவுமே புரியல. சில நேரங்கள்ல புரிஞ்ச மாதிரி இருக்கு, சில நேரங்கள்ல புரியாத மாதிரி இருக்கு. ஆனா ஒரு திருப்தியா, நான் என் கடமையை செஞ்சுட்டேன். என் பொண்ணுக்காக. நீங்க அவளை சமாதானப்படுத்தி இதை ஏத்துக்க வைங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்கய்யா, விடியட்டும், பேசிக்கலாம். இப்ப படுங்கய்யா. சரிம்மா, நீ படு.
நான் தூக்கம் வரும்போது தூங்கிக்கிறேன். சரிங்க ஐயா. அப்பாடி. ஐயோ, ஏதோ ஃபோன் வருது. ஹலோ, நான் தானே பேசுறேன். என்னம்மா சொல்லு. அண்ணே, எங்கண்ணே இருக்கீங்க? வீட்ல தாம்மா இருக்கேன். உங்க அண்ணன் தனக்குத்தானே காஃபி போட்டு தனக்குத்தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதும் நேரா உன்னை பார்க்கதாம்மா வரப்போறேன். வேண்டாம் அண்ணே, வராதீங்க. என்னடா வரேன்னு சொல்ற அண்ணனை வரவேணான்னு சொல்ற? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அதுக்கு இல்ல அண்ணே, நான் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்படியா? எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க காஃபி அப்படியே வெளியில எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டே இருங்க. உங்க தங்கச்சி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பேன். சரிம்மா, வா வா வந்துரு. சரிங்க. ஓகே ஓகே. சூப்பர். அப்பா. அண்ணே, அண்ணே, வாம்மா, வா வா உட்காரு. நான் ஒன்னும் உட்கார வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க. என்னடா இது? என்ன புதுசா இருக்கு? ஆமா, புதுசுதான். புதுசாதான் இருக்கும். ஏம்மா, இவ்வளவு நாள் என் முன்னாடி உட்கார்றதுக்கே யோசிப்ப, இப்ப என்னடான்னா உன் முன்னாடியே வந்து நிக்க சொல்ற? அண்ணே, காரியம் ஆகணும்னா யாரு வேணாலும் யாரு முன்னாடி நின்னுதான் ஆகணும். இதுல அண்ணன் என்னடா தங்கை என்னடா அவசர உலகத்துல? ஓ, எவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசுற. சரி சரி, அப்படி என்னம்மா விஷயம்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அண்ணே. ஒரு காரியத்தை நடத்தணும்னா அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நடத்தணும். சும்மா இந்த கோர்ட்டுக்கு போறேன்னு ஒரு கருப்பு கலர் கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் மிரட்டிக்கிட்டு அங்க கோர்ட்ல போய் நின்னு யாரோ மேல உட்கார்ந்துருக்கிற ஒருத்தரை பார்த்து கைய கட்டிக்கிட்டு யுவர் ஆனர் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போர் என்ன? அந்த போர் தொழில் தான் இன்னைக்கு என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. அதுதான் உன்னையும் வாழ வச்சது. இப்பவும் என் குடும்பத்தை அதுதான் வாழ வச்சிட்டு இருக்கு. அது உனக்கு போரு, கஷ்டமா இருக்கும். உனக்கு என்ன தெரியும் அத பத்தி? ஆமா, எதுக்கு இவ்வளவு பந்தா பண்ற இன்னைக்கு? பண்ணணும் அண்ணே, சமயம் கிடைக்கும் போது பந்தா பண்ணணும். அப்பதான் அண்ணே மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. ஓ, எனக்கு மரியாதை தேவைப்படுது. அது உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு எனக்கு தேவைப்படுது. அதனால பந்தா பண்றேன். இத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா உங்க தங்கச்சி இன்னைக்கு இப்படிதான் இருப்பா, இப்படிதான் பேசுவா. நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா உங்களால சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை உங்க தங்கச்சி சாதிச்சிருக்கா. என்னம்மா அது? அண்ணே, அது எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல.
நம்ம கம்பெனியோட பேர் என்ன? கல்பனா இண்டஸ்ட்ரீஸ் இல்ல? அந்த கம்பெனிய நீங்க தொடர்ந்து நடத்தணும்னா என் மருமக அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்ல? இதானே உங்க ஆசை? ஆனா நீங்க என் மருமக கிட்ட பேசி பாத்தீங்க, அவ அதுக்கு ஒத்துக்கல. உடனே நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மக ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே அவ மாமியார் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. ஆமாமா, நீ எல்லாத்தையும் பேசி தீத்துட்டியா? ஒரு நிமிஷம் கால் வலிக்குதுன்னே. இப்ப கேளுங்க, என்ன கேட்டீங்க? நீ பேசி பாத்துட்டியான்னு கேட்டேன். பேசி பாத்துட்டேன்னா? அண்ணே, அதான் சொன்னேன்ல, உங்களால முடியாத ஒரு விஷயத்த என்கிட்ட ஒப்படைச்சிங்க. உங்க நம்பிக்கை, அத முடிக்காம விடுவேனா? முடிச்சிட்டேன். ஓ, என்னம்மா சொல்ற? என் பொண்ணு ஒத்துக்கிட்டாளா? அட போங்க அண்ணே, திரும்பவும் பழைய கேள்வியை கேட்டுக்கிட்டு எனக்கு போர் அடிக்குது. என்ன சொல்றா இவ? கடைசியில முடிவு சொல்ல மாட்டேங்கிறாளே. ரொம்ப தான் பாந்தா பண்றான் இன்னைக்கு. அண்ணே, முடிச்சிட்டேன் அண்ணே. நீங்க சொன்ன காரியத்தை முடிச்சிட்டேன். எங்க அண்ணன் இல்ல, என்ன நம்பி எதையுமே ஒப்படைச்சது கிடையாது. எல்லாமே தோள்ல தூக்கி போட்டுக்கிட்டு செய்யும். அப்படிப்பட்ட அண்ணன் இந்திரா, நீ என் பொண்ணுகிட்ட பேசுமான்னு சொன்னீங்களே அண்ணே. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல அண்ணே, என்னால முடிக்காம விட முடியுமா அண்ணே? முடிச்சிட்டேன் அண்ணே. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஏய் அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சுரா? ஏன் அழற? அண்ணே, உங்க மக இருக்காள் அண்ணே, அதான் ஏன் மருமக பிடிவாதக்காரின்னே. எப்படிம்மா அவ ஒத்துக்கிட்டா? அண்ணே, கால்ல விழுந்து கெஞ்சினே. என்னடா இந்திரா, எதுக்காக கெஞ்சின? நீ எதுக்காக கெஞ்சினடா? நீங்க என் அண்ணே, எங்க அண்ணன் தோற்ற கூடாது அண்ணே. வானு கை கெட்டுற தூரம் அண்ணே, வானத்தை கூட கைக்குள்ள அடக்கிடலாம் அண்ணே. ஆனா எங்க அண்ணன் வானத்தை விட பெருசு அண்ணே. தலை குனிஞ்சிட கூடாது அண்ணே. ஒரு நிமிஷம் கூட தலை குனிஞ்சிட கூடாது. என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே. எதுக்குமா? எதுக்கு உன்னை நான் மன்னிக்கணும்? அண்ணே, சின்ன வயசுல இருந்து ஒரு நாளாவது உங்க முன்னாடி கை நீட்டி நான் பேசினது இல்ல அண்ணே. ஆனா இன்னைக்கு பேசிட்டேன் அண்ணே. நான் என்ன தன்னே சாதிச்சேன்? ஒண்ணுமே இல்ல அண்ணே. எங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமைய இப்ப நான் செஞ்சிருக்கேன். அதுக்காக நீ போய் அவ கால விழுவியாடா? யார் கால்ல என்ன விழுந்த? எங்க அண்ணனோட மக, ஏன் மருமக, அவ கால்ல தான் என்ன விழுந்த. அதுவும் எங்க அண்ணனுக்காக தானே, ஏன் உலகத்துக்காக தானே. தப்பே இல்லன்னு போதும்னே. உங்க தங்கச்சி செஞ்சிட்டா, எனக்கு அது போதும் அண்ணே. சீக்கிரமா கொண்டு போய்
என் மருமகளை அந்த சீட்ல உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அத உங்க தங்கச்சி இன்னொரு நாள் பேசுவா. சரியா அண்ணே? சரியா அண்ணே? சரிம்மா சரிம்மா, நீ அழாத அழாதம்மா. ஏன் அழற? நீ நல்ல விஷயம் தானே செஞ்சிருக்க. அழாத அழாதம்மா, அழாத அழாத.